சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்வா, நிகரில் புகழாய் உலகமொன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி கருட புராணம் 4வது பாகம் பார்க்க இருக்கிறோம். முந்தின பாகங்களிலே துர்மரணம் பற்றி சொன்னேன். விபத்திலே சாவு, கொலை செய்யப்படுதல், தற்கொலை முதலிய சாவுகளை பற்றி சொன்னேன். இந்த சாவுகளுக்கு சாந்தி நாராயண பலி என்று ஒன்று உண்டு என்று நான் சொல்லியிருக்கிறேன். இதிலே ஒரு சிறு குறிப்பு, தாயின் வயிற்றிலே கரு கலைந்து விட்டால் அதற்கு சாந்தி செய்ய வேண்டியதில்லை என்று நான் பெருமாள் சொன்னதாக சொன்னேன். ஆனால் இந்த விஷயத்திலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று. கரு தானாகவே கலைந்து விட்டால்தான் அந்த விதி. நாம் வேண்டுமென்று கலைத்தால், அதாவது பெற்றோர்கள் நமக்கு இருக்கிற பிள்ளைகள் போதும், இன்னொரு பிள்ளை வேண்டாம் என்று முடிவு செய்து கலைத்தாலோ, அல்லது பெண் ஒழுங்கினமாக நடந்து கொண்டு தவறான முறையிலே பழகி ஒரு கருவை உண்டாக்கி கொண்டு சமுதாயத்தினுடைய சவால்களுக்கு எதிர்கொள்ள அஞ்சி அதை கலைத்து கொண்டாலோ அது வேறு. அது சிசு ஹத்தி, குழந்தை கொலை, அது பாவம். அப்படி இறந்து போன குழந்தைக்கும் சாந்தி செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த காலத்திலே பெண் குழந்தை என்று கண்டுபிடித்தால் அதை அழித்து விடுவதாக முடிவெடுக்கிறார்கள். பெண் குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்று எந்த சாஸ்திரமும் எந்த புராணமும் சொல்லவில்லை. 4 வேதங்களிலும் இல்லை, 2 இதிகாசங்களிலும் இல்லை, 18 புராணங்களிலும் இல்லை, எந்த ஸ்மிருதியிலும் இல்லை. மாறாக பெண் குழந்தையை மிகவும் பிரியமாக செல்லமாக அவர்கள் வளர்த்து வந்ததாகத்தான் அறிகிறோம். சாக்ஷாத் மகாலட்சுமியே தனக்கு பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று தவமிருந்து வரம் பெற்ற முனிவர்களெல்லாம் உண்டு. அவர்கள் எந்த காரணத்துக்காகவும் பெண் குழந்தையை வெறுக்கவில்லை. ஜனக மகாராஜாவுடைய பெயர் இராமாயணத்திலே இடம்பெற்ற காரணம் அவருடைய மகளான பெண் குழந்தை சீதைதான். பெரியாழ்வாருடைய புகழ் அதிகமானதற்கு காரணம் அவருடைய மகளான பெண் குழந்தை ஆண்டாள்தான். பெண் குழந்தைகள் மகாலட்சுமியினுடைய அம்சம் என்று இந்து மதம் சொல்லுகிறது. பெண்ணின் மனம் பல தெய்வீக குணங்கள் உடையது. மனித இனத்துக்கு பெண் குழந்தை என்பது ஒரு வரப்பிரசாதம். மென்மை, மன்னிக்கும் மனப்பான்மை, கனிவு, இரக்கம், மனிதனுடைய வாழ்வு களைப்பை போக்கும் வலிமை எல்லாம் கொண்டவள் பெண். பெண் இருக்கும் வீடு நிறைந்த செல்வமுடையதற்கு சமம். இந்த கொள்கையிலே தான் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆக இந்த பெண் குழந்தையை
கொல்வது என்றால் அந்த பாவத்திற்கு மன்னிப்பில்லை. அப்படி கொல்லப்பட்ட பெண் சிசுவுக்கு சாந்தி செய்ய வேண்டும். நாராயண பலி பற்றி பார்க்கலாம். நாராயண பலி பற்றி பெருமாள் நிறைய சொல்கிறார். மேலோட்டமாக சில கருத்துக்களை நான் உங்கள் முன் வைக்கிறேன். இந்த நாராயண பலியை கங்கையிலே, யமுனையிலே, நைமிஷாரண்யத்திலே, புஷ்கரத்திலே செய்தால் உத்தமம். அல்லது ஏரிக்கரையிலே, பசுமாட்டு கொட்டிலே, கோவிலிலே, வீட்டிலே ஒரு கிருஷ்ணர் விக்கிரகம் முன்பு செய்யலாம். பெருமாளை கிருஷ்ணராக ஏழ பண்ணி செய்யலாம். விபத்திலே இறந்தவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள் முதலியவர்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு சாந்தி சொல்லியிருக்கிறது. இந்த நாராயண பலி செய்யப்படும்போது புருஷ சூக்தம் சொல்ல வேண்டும். பெருமாள் சொல்கிறார், புருஷ சூக்தம் வேத சூக்தங்களிலே சிறந்தது. பிராமணர்கள் புருஷ சூக்தம் சொல்வார்கள். இந்த சடங்கை தெற்கு நோக்கி செய்ய வேண்டும். பெருமாளுக்கு அப்போது நீர் வார்க்க வேண்டும். நீர் வார்க்கும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் என்று பெருமாளே சொல்கிறார். பெருமாளுக்கு என்ன ஸ்லோகம் சொல்ல வேண்டும் என்று சாதாரணமாக பீஷ்மர் சொல்வார், ரிஷிகள் சொல்லுவார்கள். இங்கே பெருமாளே சொல்கிறார் கருடனுக்கு. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, அநாதிநிதனோ தேவகா சங்கச்சக்கர கதாதரா அவ்யயா புண்டரீகாட்சா பிரேதமோட்சப்பிரதோ பவேத்து. இதுக்கு அர்த்தத்தையும் சொல்லிடுறேன். அநாதிநிதனோ தேவகா, ஆதியந்தம் இல்லாத என்றும் நிலைத்திருக்கிற வைத்தமா நிதியான முழுமுதல் இறைவனே, வலது கையிலே சக்கரமும் இடது கையிலே சங்கும் இன்னொரு கையிலே கதையும் ஏந்தியவனே, சங்க சக்கர கதாதரக அவ்யய புண்டரீகாட்சக, மாற்றம் விகாரம் அழிவு எதுவும் இல்லாதவனே, செந்தாமரை கண்ணனே, பிரேத ஆவியாக அலையும் இந்த ஆத்மாவை மோட்சப்பிரதோ பவேத், விடுவிக்க வேண்டுகிறேன், நற்கதி அளிக்க வேண்டுகிறேன் என்று சொல்ல வேண்டும். இந்த நாராயண பலியிலே சிராத்த தானமாக 11 பொருள்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். கோதுமை, பிரியங்கு, பிரியங்கு என்பது எள்ளை குறிக்கும் என்று சொல்கிறார்கள். நெய் சாதம், வெள்ளி, குடை, தலைப்பாகை, வஸ்திரம், ஆடை, காய்கறி. காய்கறினா வைதிக காய்கறி. இந்த மேல்நாட்டிலேருந்து வருது காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு, அதெல்லாம் இல்லை. கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய் மாதிரி வைதிக காய்கறி. பால், தேன், காலுக்கு பாதுகை. இந்த 11 பொருள்களை சிராத்த தானமாக கொடுக்க வேண்டும். புரோகிதர்களுக்கு, வந்திருக்கிற பிராமணர்களுக்கு, அழைக்கப்பட்டு அங்கு வந்து அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் இந்த 11ஐயும் தர வேண்டும். அதை தரும்போது ஒரு சங்கிலே அல்லது ஒரு தாமிர பாத்திரத்தில், அதாவது செம்பு பாத்திரத்தில் நீர் வார்க்க வேண்டும். பிராமணர்களை அழைக்கிற போது 5 பிராமணர்களுக்கு குறையக்கூடாது. அதுவும் எப்படிப்பட்ட பிராமணர்கள் என்றால் வித்வத் பிராமணர்கள், நல்ல வேதங்கற்ற பிராமணர்கள். இது மேலோட்டமாக நான் சொன்னது. இந்த நாராயண பலி பற்றி
விவரங்கள் ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார் பெருமாள். அடுத்து 42வது அத்தியாயத்திலே 17, 18 என்ற இந்த 2 ஸ்லோகங்களில் பெருமாள் ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார். அது என்ன அப்படின்னா, லோகச்சூர்ண அஸ்மச்சூர்ணானி ஜரேத் தேவத்ரவிய விநாசம் திரிஷு லோகேன கக புமாரஞ்சயதி. இரும்பு தூளையும் கருங்கல் தூளையும் ஒரு மனிதன் தின்று ஜீரணித்து விடலாம். ஆனால் கோவில் சொத்தை திருடினால் அந்த பாவத்தை ஜீரணிக்கவே முடியாது. அந்த ஸ்லோகத்தில் பிரம்மஸ்வம்னு வேற சொல்கிறார். அந்த கோயில் அர்ச்சகராக இருக்கவருடைய சொத்து, கோவில் சொத்து, இவற்றை திருடினால் அந்த பாவம் உங்களுக்கு ஜீரணம் ஆகாது. அது குலநாசம், கோவில் சொத்து குலநாசம் அப்படிங்கிறார். இப்படி சொல்லும்போது பல பேர் கேட்குறாங்க, கோவில் சொத்து குலநாசம்னு சொல்கிறீங்க, கோவில் சொத்தை திருடினவன் ரொம்ப ஜம்முன்னு இருக்கான். ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறைக்கு நல்லா இருக்கான். நாங்கள் பார்த்துட்டோம். எனவே இது பொய் என்று சொல்கிறார்கள். அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் பெருமாள். கோவில் சொத்தை திருடினவன் இறந்த பிறகு தன் குலத்தோடு நரகத்திலே போய் விழுகிறான். அவன் மறுபடி மனித குலத்தில் பிறப்பதில்லை, கீழ்ப்பிறவிகள் அடைகிறான். அவன் ஒருவன் செய்த பாவத்துக்கு அந்த குலமே தண்டனை அனுபவிக்கிறது என்று சொல்கிறார். அதுதான் கோவில் சொத்து குலநாசம் என்பது என்று இங்கே விளக்கம் கொடுக்கிறார். பிரத்யட்சமாக கண்ணெதிரே உடனே நடந்துட்டால் யார் பாவம் பண்ணுவா சொல்லுங்கள்? பொய் சொன்னவனுக்கெல்லாம் நாக்கு அழுகி போகுதா? திருடினவனுக்கெல்லாம் கை வழங்காமல் போயிடுதா? அதெல்லாம் இல்லையே. எப்பவுமே தெய்வம் நின்று கொள்ளும். பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் நம்மை பாதுகாக்கின்றன. அதனால் தண்டனை கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அப்புறம் அடுத்து பெருமாள் என்ன சொல்கிறார், தற்கொலை செய்து கொள்பவர்களுக்கு சிராத்தம் செய்தால் அது நீரில் வீசிய பணம் போல வீணாகிறதுங்கிறார். நீங்கள் தானே சொன்னீங்க நாராயண பலி கொடுக்கணும் அப்படின்னு துர்மரணத்துக்கு. அப்படின்னா மற்ற மரணத்துக்கு சரி, இந்த தற்கொலைக்கு மட்டும் ஒரு தனி கவனிப்பு என்னென்னா, 1 வருஷத்துக்கு அந்த ஆத்மா ஆவியாக அலையும். அந்த 1 வருஷத்துக்கு எந்த சாந்தியும் செல்லாது. இப்போ பெரிய வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் மாதிரி ரிஷிகள், மகான்கள் தலையிட்டு அந்த ஆத்மாவை கடை தேற்றினால் உண்டு. ஜெனரல் ரூல், சாதாரணமாக 1 வருஷத்துக்கு அது கஷ்டப்படும். அந்த 1 வருஷம் முடிந்த உடனே என்ன செய்யலாம் அப்படின்னா, விஷ்ணுவையும் யமனையும் குறித்து பூஜை செய்ய வேண்டும். இந்த மாதிரி சாவு எம்பெருமானை கோபப்படுத்துகிறது, யமதர்மராஜாவையும் கோபப்படுத்துகிறது. ஏன் கோபப்படுது? இவங்க செத்து அவங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னா, ஒரு ஆத்மா செய்த பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து அந்த ஆத்மாவுக்கு துன்பங்கள் கொடுக்கிறார்கள். அந்த தண்டனையை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே தான் அப்படி செய்கிறார்கள். இந்த உடம்பு இருந்தால் தானே நீங்கள் என்னை தண்டிப்ப, நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி இவங்க ஆய்வுரை முடித்து கொண்டால், இது என்ன மாதிரி அப்படின்னா, ஆசிரியர்
ஒரு பையனை தண்டிக்கிறதுக்கு கை நீட்டுறா, உன்னை அடிக்கணும் அப்படின்னா நீட்ட முடியாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவருக்கு கோபம் தானே வரும். அதுபோல் நான் விதிக்கிற ஒரு தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறைமுகமாக எதிர்த்து பேசுவது தான் தற்கொலை. அப்போ அவர்களை முதல்ல சாந்தப்படுத்தணும். ஒரு ஆண்டு முடிந்ததும் விஷ்ணுவையும் யமனையும் குறித்து பூஜை செய்ய வேண்டும். சுக்லபக்ஷம் ஏகாதசி என்று பூ, அரிசி, தூபம், தேன் கலந்த நெய் சாதம், எள் இவற்றை தெற்கு திசை நோக்கி யமனுக்கும் விஷ்ணுவுக்கும் மௌனமாக தர வேண்டும். ஒன்றும் மந்திரங்கந்திரம் இல்லை. பிறகு அப்படி கொடுக்கப்பட்ட அந்த பொருள்களை இறந்தவன் பெயரை உறக்கச் சொல்லி நீரில் எரிய வேண்டும். அன்றைய தினம் விரதமிருந்து வேதியருக்கு தானம் செய்ய வேண்டும். அவரவர் சக்திக்கு ஏற்ப தங்கமோ நிலமோ பசுவோ தானம் செய்யலாம். அப்போ தான் அந்த தற்கொலை சாவுக்கு ஒரு சாந்தி ஆகுதுன்னு சொல்கிறார். அப்புறம் அடுத்து பெருமாள் பாம்பு கடித்து செத்தவனை பற்றி பேசுகிறார். பாம்பு கடித்து செத்தவனுக்காக ஒவ்வொரு பட்சத்திலும், பட்சம்னா 15 நாள், ஒரு மாதத்துக்கு 2 பட்சம், கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம். அதாவது அமாவாசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடியது வளர்பிறை சுக்லபக்ஷம், பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய 15 நாள் தேய்பிறை கிருஷ்ணபக்ஷம். இந்த ஒவ்வொரு பட்சத்திலும் 5வது நாள், அதாவது பஞ்சமியிலே நாகபூஜை செய்ய வேண்டும். தங்கத்தில் ஒரு நாகம் செய்து சிறந்த வேதியருக்கு தானம் செய்தால் அந்த ஆத்மா நிர்கதி அடையும். பாம்பு கடிப்பட்டு சாகிறதுங்கிறது நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி தற்செயல் இல்லை. பாம்பு எல்லாரையும் கடிக்கிறது இல்லை. இப்போது மதுரை பல்கலைக்கழகத்தில் நான் ஆய்வு மாணவர் குடியிருப்பு பகுதியில் இருந்தபோது அது ஓரமாக நாகமலை நிறைய பாம்புகள் இருக்கும். பாம்புகள் சர்வசாதாரணமாக இரவிலும் பகலிலும் வீடுகளில் நுழைவதும் வெளியேறுவதுமாக உண்டு. ஆனால் அங்கிருந்த ஆய்வு மாணவர்கள் யாருக்குமே பாம்பு கடி சாவு ஏற்பட்டதில்லை. அப்போது பாம்பு பக்கத்தில் இருந்தால் அதை கடிச்சிடுங்கிறது சரியான கூற்றல்ல. பாம்பு கடியினால்தான் சாகணும்னா பாம்பு வர முடியாத இடத்துல இருந்தாலும் பாம்பு கடி சாவு வரும். பரீட்சித்து மகாராஜாவுக்கு பாம்பு கடிச்சாவு வரணும்னு ஒரு முனிவருடைய சாபம். அவன் அப்படி தான் செத்தான். அப்போது அந்த பாம்பு கடிச்சாவுங்கிறது ஒரு விதமான அவலம், அது ஒரு விதமான துர்மரணம். அதுக்கு இது ஒரு பரிகாரம்னு சொல்கிறார். இது மட்டும்தான் பரிகாரம்னு இல்லை, இது ஜென்ரல் ரூல், பொது விதி. சிறப்பு விதி, சிறப்பு சாந்தி பின்னால் சொல்கிறேன். எப்பவுமே ஒரு இலக்கை அடைவதற்கு பல வழிகள் உண்டு. பிரதானமாக சொல்லப்பட்டது, நடைமுறையில் கடைபிடிக்கப்பட்டது இது. இதுக்கப்புறம் ஒரு குட்டி அத்தியாயம் அவர் நுழைக்கிறார். பெருமாள் நுழைச்சு 42வது சாப்டரில் பொதுவாக தானம் பண்ணுறதுங்கிறது பாவங்களுக்கு ஒரு பரிகாரமாகும் அப்படின்னு சொல்கிறார். மனிதன் வாழும்போது தானம் பண்ணுறதுக்கு பணக்காரனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 10 ரூபா சம்பாதிக்கிறவன் 1 ரூபா கொடுத்தா போதும். தன்னால் ஆனது
பூதானம் கொடுக்கலாம், பூமி தானம். தங்கம் ஒரு காப்போன், மூக்குத்தி, மோதிரம், அந்த மாதிரி. ஒரு பசு தானம் கொடுக்கலாம். அடுத்து அறிவு தானம் பெரிய புண்ணியம்ங்கிறார். அறிவு தானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்று ஃபீஸ் வாங்காமல் இலவசமாக சொல்லிக் கொடுக்கறது, அது அறிவு தானம். இன்னொன்று, ஒரு ஏழை பிள்ளை படிக்கிறதுக்காகிற செலவை நாம் ஏற்றுக்கிறது. முழு செலவை ஏற்றுக்கலாம், அல்லது புஸ்தகம், நோட்டு, பென்சிலு, பேனா, ஜாமெட்ரி பாக்ஸ், இது மாதிரி பொருள்கள் வாங்கி கொடுக்கலாம், அந்த செலவை ஏற்றுக்கலாம். இல்லை மொத்த செலவில் அரைவாசி காவாசி செலவு ஏற்றுக்கலாம். இதெல்லாம் அறிவு தானம் தான். இது பெரிய புண்ணியம்ங்கிறார். ஏன்னா ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்வதற்கு கல்வி உதவுகிறது. எவ்வளோ கஷ்டத்தை செயல் இருந்தாலும் ஒருத்தன் படித்தவனாக இருந்தான்னா அவன் எப்படியோ ஒரு வகையாக அந்த கஷ்டத்தை டீசெண்டாக சமாளிச்சிடுறான். படித்தவன் பேசுகிற பேச்சும் படிக்காதவன் பேசுகிற பேச்சும் வேறுபாடுடையதாக இருக்கும். படித்தவனுக்கு வாழ்விலே ஒரு தைரியமும் சில யுக்திகளும் தோணுது. ஆகவே கல்விதானம் என்பது ஒரு பெரிய புண்ணியம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை செய்யுங்கன்றார். நீங்கள் பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெரியவங்க அறக்கட்டளைகள் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. நல்லா படிக்கிற பையனுக்கு இந்த அறக்கட்டளை, முதல் மார்க் வாங்குறவனுக்கு இந்த அறக்கட்டளை, ரொம்ப ஏழை பையனுக்கு இந்த அறக்கட்டளைன்னு அந்த காலத்தில் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பெரிய புண்ணியங்க. இவங்க இந்த காலத்தில் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நம்ம அப்பா தாத்தாக்களுக்கெல்லாம் அறிவில்லை, காசை பூரா கொண்டு போய் இப்படி தண்டமாக எவனோ பெற்ற பிள்ளைக்குன்னு சொல்லி அறக்கட்டளை ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்காங்க, நமக்கு வைக்கல அதை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அதுதான் அறிவுடைமை. அவங்க பெரிய புண்ணியமாக சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அது மறைமுகமாக நம்ம காப்பாற்றும். அப்போ அறிவு தானம் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு புக் இருக்குது, அட ஒரு நோட் புக் இருக்குது, அட ஒரு ஒன் சைடு பேஜு பேப்பர்ஸ் இருக்குது, அது ஒரு படிக்கிற பையனுக்கு கொடுங்களேன், இதப்பா வச்சுக்க, அது பெரிய புண்ணியம்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு தொழில் தொடங்கி பிழைப்பு சொல்லி தருதல். ஒருத்தன் வேலை இல்லாமல் இருக்கான், அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம், அல்லது நாமே வேலை கொடுக்கலாம், அல்லது ஒரு புது பிஸ்னஸ் ஒன்று நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து வைக்கிறேன், இந்த நீ பீச்சில் போய் பட்டாணி சுண்டல் விற்கலாம், முதல் ஒரு வாரத்துக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுக்குறேன், போயிட்டு வா என்று ஒரு மூலதனம் போட்டு அவனுக்கு அந்த பிஸ்னஸை பழக்கி விடுறோம். முதல்ல பயப்படுவான். ஒரு வாரம் நல்லா விற்கிதுன்னு உடனே அப்புறம் அந்த காசை வச்சு அவன் புரட்டுவான். அவனுக்கு வாழ்க்கையே அந்த மாதிரி செட்டில் ஆகிடும். இப்படி ஆரம்பித்து எத்தனையோ பேர் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனராக மாறியிருக்காங்க. அப்போ ஒரு பிழைப்பை நம்ம காட்டி விடுறோம், ஒரு வழியை காட்டி விடுறோம். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, செருப்பு இப்படி தான் தைக்கணும், இந்த குத்தூசி நீ தனியாக போய் உட்காந்து கடை போடு, ஒரு வாழ்வை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்வே கொடுக்குற மாதிரி. அது பெரிய புண்ணியம்னு பெருமாள் சொல்கிறார். அப்புறம் வேதம், வேத கல்வி இவற்றை பாதுகாத்தல். வேத பாடசாலைன்னு முன்னே அந்த காலத்தில் இருந்ததுங்க, இந்த காலத்தில் இருக்குது, யாரும் அதை கவனிக்கிறது இல்லை. வேதம் படிக்கிற சிறுவர்களுக்கு பிராமண, வைசிய, சத்திரிய வாலிபர்கள் அந்த காலத்தில் வேதம் படித்தாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு செலவு பணம், உடுத்த உடைக்கு பணம், இருக்க இடம், ஒரு ஸ்கூலே கட்டி கொடுக்கறது, அந்த ஆசிரியருக்கு வேண்டிய சம்பள பணம், இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா வேதத்தை நாம் பாதுகாக்கிறோன்னு ஆயிடும். வேதத்தை சாகாமல் வாழ வைக்கிறோம், அது பெரிய புண்ணியம். சர்வே ஜனாகா சுக்கினோ பவந்து, உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது வேதங்கள் வாழட்டும் என்று நினைக்கணும்.
ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க? அறம் வாழ்க, அந்தணர் வாழ்க, ஆக்கள் வாழ்க. அறம் வாழ்கன்னு என்ன? அறநூல்கள் வாழ்க. ஸோ இந்த அறநூல்கள் அச்சு போடுறதுக்கு ஒருத்தர் பண உதவி கேட்குறாரு. ஐயா, தமிழ் வேதம் நாங்கள் அச்சு போடுறோம், குறைச்ச விலையில் விற்கலான்னு நினைக்கிறோம், அதுக்கு மூலதனம் இவ்வளோ ஆகுது, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, எனக்கு முயற்சியும் உழைப்பும் இருக்குது, பணம் இருந்தால் அதை ஒழுங்காக செஞ்சுடுவேன், கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ நீங்கள் கொடுத்து உதவலாம். அது வேத கல்வியை பாதுகாத்தல் தான். அப்புறம் தமிழ் வேதம் மனப்பாடமாக படித்து சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாம். உங்கள் குழந்தைக்கு பர்த்டே, உங்களுக்கு வெட்டிங் டே, அல்லது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அந்த மாதிரி நாள்களில் கூப்பிட்டு ஒரு மணி நேரம் தமிழ் வேதம் சேவிங்க, இந்தாங்க உங்களுக்கு தட்சிணை என்று ஒரு கணிசமான தொகையை கொடுத்து ஒரு வேஷ்டி துண்டு எடுத்து கொடுத்து அனுப்பலாம். அதெல்லாம் பெரிய புண்ணியம். அதோட அருமை உங்களுக்கு இப்போ தெரியாது, செத்த பிறகு தெரியும். அப்போ இந்த புண்ணியந்தான் உங்களை காப்பாற்ற போகுது. ஆகா, இது சொன்னாங்களே அப்போவே, அதுக்கு இவ்வளோ எஃபெக்ட் உண்டா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அப்புறம் வைதிக பிராமணர்கள், அதாவது ஆச்சாரம் அனுஷ்டானம் கைவிடாமல் நியம நிஷ்டையோடு இருக்கிறவங்க, பழைய பாரம்பரியத்தை விடாமல் சில பிராமணங்க இருப்பாங்க. சில பேர் கோயிலில் அர்ச்சகராக இருப்பாங்க. நாங்கள் பல தலைமுறையாக அந்த கோயிலுக்கு அர்ச்சகராக இருக்கோங்க, இந்த தொழிலை நாங்கள் விட்டு போக மாட்டோம், ஏன்னா நாங்கள் இதை குல தொழிலாக செய்கிறோம் என்று எவ்வளோ வறுமை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை விட்டு போக மாட்டாங்க. கிழிஞ்ச வேட்டி ஒட்டு போட்டு கட்டிக்கிட்டாவது அந்த வேலையை தான் பார்ப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணிங்கன்னா, பண உதவி பண்ணிங்கன்னா, அது ரொம்ப சிரேஷ்டமான புண்ணியம். நீங்கள் செத்த பிறகு உங்கள் கூடவே உங்களை காப்பாற்றும், அது சொல்கிறாரு. அப்புறம் இந்த தானங்களை சூரியன் ராசி மாறும் நேரம் கொடுத்தால் 10 மடங்கு அதிக பலன். இப்போது மேஷ ராசியில் சூரியன் சித்திரை மாதம் இருப்பான். அப்போ மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வைகாசி மாதத்துக்கு மாறுறான். அவன் எந்த டயத்தில் கரெக்டாக மாறுறான் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க. அந்த மாறுகிற நேரம் பார்த்து நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா அந்த தானம் 10 மடங்கு பலன் அளிக்குதுன்னு சொல்கிறார். இது ஒரு சீக்ரெட், கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் பண்ண மாதிரி சொல்கிறாரு. கொடுக்குற நேரத்துக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறார். அப்போ சூரியன் ராசி மாறும் நேரத்தில் கொடுக்கப்படும் தானம் 10 மடங்கு பலனளிக்கும் என்று சொல்கிறார். இதெல்லாம் இந்த ரகசியங்கள் கருட புராணத்தில் தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. அப்புறம் அந்த தானத்தை பற்றி அந்த ஒரு சின்ன சாப்டரை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரே சமயத்தில் பல பேருக்கு சிராதம் செய்யும்படி அடுக்கடுக்கான சாவுகள் ஏற்பட்டு விட்டால் வயதில் மூத்தவருக்கு முதல்ல சிராதம் பண்ணுங்க, அதுக்கு அடுத்த வயசில் பெரியவருக்கு அடுத்து, அப்படி ஏஜ் சீனியாரிட்டி படி செய்யுங்கன்றார். யாருக்கு முதல்ல செய்கிறதுன்னு, செல்ல பிள்ளை எனக்கு அவனுக்கு முதல்ல செய்வேன் அப்படிலாம் செய்யக்கூடாது. வயசில் யார் பெரியவங்க செத்தாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல செய்யணும். அப்புறம் ஒரு வெளியூருக்கு போயிருக்கான், வெளியூரில் அவன் செத்து போயிட்டான், ஆனால் அவன் எப்போ செத்தாங்கிறது தெரியாது. அப்படி இருக்கிற போது வார்ஷிக சிராதம், அதாவது ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே செய்ய போகிற அந்த சிராத சடங்கு எப்படி செய்வீங்க? இப்போது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஒருத்தன் இறந்தான்னு உறுதியாக நமக்கு தெரியும் பட்சத்தில் அடுத்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி நம்ம வார்ஷிக சிராதம் பண்ணலாம். அவன் என்றைக்கு செத்தானே தெரியலனா என்ன பண்ணுறது? அப்போது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை அவர் ரேக்கப் பண்ணி பெருமாள் என்ன சொல்கிறாரு, அவன் ஊருக்கு என்னைக்கு பிறப்பிட்டானோ அந்த மாதம் அந்த நாளை இறந்த நாளாக வைத்து கொள்ளுங்கள், அப்போ இருந்து ஒரு வருஷம் கழித்து வார்ஷிக சிராதம் பண்ணுங்கன்னு ஒரு சலுகை கொடுக்குறார். அதாவது மனித வாழ்விலே மனிதர்களுக்கு என்னென்ன சிக்கல் ஏற்படுகிறது என்று பெருமாள் நோட் பண்ணி வச்சுருக்கார். ப்ராக்டிக்கல் ஆப்சர்வேஷன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன செய்கிறது? அந்த மாதிரி பண்ணுங்கள்.
சிலர் சொல்கிறாங்க அதுவும் எங்களுக்கு தெரியாதுங்க, அவர் என்றைக்கு வெளியூருக்கு புறப்பட்டாருங்கிற டேட் நாங்கள் குறித்து வைக்கல, நாங்கள் கண்டமாக அவர் அங்கே போய் மலேசியாவில் சாவாருன்னு நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு அவர் என்ன சாந்தி சொல்கிறாருன்னா, அவர் இறந்து விட்டாருங்கிற செய்தி உங்களுக்கு எப்போ காதில் வந்து விழுதோ அதுதான் அவர் செத்த நாள்னு கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சுட்டு அந்த மாதிரி செய்யுங்கன்னு. எவ்வளோ ரிலாக்ஸேஷன் பாருங்கள் அவர் கொடுக்குறாரு. ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வரும்போது அவர் எப்படி நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறாரு பாருங்கள். அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஒருவன் வெளியூர் யூஎஸ்ஏ போகிறான், அமெரிக்காவுக்கு போயிட்டான், அவனுக்கு நெருங்கின ஒரு இரத்த உறவுக்காரர் இங்கே உள்ளூரில் செத்து போயிட்டார். இந்த நியூஸ் அவனுக்கு தெரியாது. அந்த சாந்தி சடங்கு பண்ண வேண்டிய ஒரு பீரியடும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவன் வர்றான். அப்போ உன்னுடைய இன்னார் இறந்து போயிட்டாருன்னு, ஐயோ நான் அதுக்கு தீட்டு காக்கணுமே அப்படின்னு அவன் கவலைப்படுவான்ல. அப்போது பெருமாள் என்ன சொல்கிறாரு, அவனுக்கு செய்தியை யாரும் சொல்லலை. ஸோ அவனுக்கு ஒன்றும் மிஸ்டேக் இல்லை, அவனுக்கு தீட்டே இல்லைங்க. இப்போ தக்காவி கடன்லாம் வஜா பண்ணுறவனுக்கு கவர்மெண்ட் சொல்லுது பாருங்கள். அந்த மாதிரி இவன் வெளியூரில் போய் மாட்டிக்கிட்டான், அவனுக்கு விஷயமும் தெரியாது. அப்புறம் அவனுக்கு என்ன தீட்டு கீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அவனுக்கு தீட்டு இல்லை போங்க அப்படின்ற எக்ஸப்ஷன். அதாவது நீங்கள் சாஸ்திரங்களை ஸ்மிருதிகளை படிக்கணும்னு இருக்கலாம். ஸ்மிருதிகளை நுட்பமாக படிக்கிற போது ஒரு பொது விதின்னு ஒன்று இருந்தால் ஒரு சிறப்பு விதின்னு ஒன்று கொடுப்பாரு. ஒரு ஜென்ரல் ரூல்னு ஒன்று இருந்தால் ஒரு எக்ஸப்ஷன் ஒன்று இருக்கும். இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போனோடனே ஒரு அர்ச்சகர் கோத்திரம் என்ன இருக்கிறாரு, உங்களுக்கு நட்சத்திரம் தெரிகிறதே பெரிய விஷயம். கோத்திரமான இந்த காலத்தில் யாருக்கு கோத்திரம் என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. கோத்திரம் சொல்லுங்க திரும்ப திரும்ப கேட்டால் ஒரு ஆத்திரம் தான் வரும். அப்போ அந்த மாதிரி கேஸுக்கு என்னையா பண்ணுறது அப்படின்னா, கோத்திரம் தெரியாதவங்களாம் கஷ்யப கோத்திரம்னு சொல்லிடுங்க அப்படின்னு. அது என்ன கஷ்யப கோத்திரம் அப்படின்னா, கஷ்யபர் தான் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தகப்பனார். அவர் தான் நம்ம பிரஜாபதிகளில் இந்த பிராணி சமூகத்துக்கு சிருஷ்டிகர்த்தா. அப்போ கோத்திரம் தெரியாதவங்களாம் அந்த லிஸ்ட்டு தான். போங்க, நீங்கள் எல்லோரும் கோத்திரம் தெரியலையா, நாங்கள் கஷ்யப கோத்திரம்னு சொல்லிடுங்க, சிக்கல் இல்லை அப்படின்னு அப்படி ஒரு கதவை திறந்து விட்டார். அது மாதிரி தான் இதெல்லாம். அப்புறம் ஒரு 3 சிராதம் சேர்த்து பண்ணுறாப்புல வருது. அதாவது தந்தைக்கு, தாய்க்கு, தாயாரின் தந்தைக்கு 3 பேருக்கு சிராதம் செய்யணும். எதை முதல்ல செய்கிறது? அப்போ ஏஜ் சீனியாரிட்டி படி தாயாரின் தந்தைக்கு முதல்ல பண்ணிவிட்டு அப்புறம் தாய்க்கு பண்ணலாமா அப்படின்னா நோ. அவர் என்ன சொல்கிற, முதல்ல தந்தைக்கு பண்ணுங்க, அப்புறம் தாய்க்கு பண்ணுங்க, அப்புறம் தாயாருடைய தகப்பனாருக்கு பண்ணுங்கள். இதுதான் ப்ரையாரிட்டி, ரோ ஆஃப் ப்ரையாரிட்டி. இப்படி செய்யணும் அப்படின்னு. அதாவது தர்ம சங்கடம்னா என்னென்னா, ஒரு அறமானது இன்னொரு அறத்தோடு முட்டிக்கிட்டு நிற்கிது. ரெண்டுமே ரைட்டு மாதிரி தெரியுது. எதை எடுத்துக்கிறதுன்னு ஒரு டைலமா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் தர்ம சங்கடம். புராணங்களில் ஒரு கதை உண்டு. ஒரு யாகம் நடக்குது. அந்த யாகத்துக்கு மிருகபலி கொடுக்கறதுக்கு முயல் வேணும்னு ரிஷிகள் சொல்லிட்டாங்க. உடனே ராஜகுமாரன் வேட்டைக்கு போனான். இவங்க 4 முயல் வேணும்னு கேட்டாங்க. இவன் போனவன் 6 முயல் வேட்டையாடினான். கொண்டு வரும்போது குதிரையில் வரும்போது வர வழியில் பசிக்குது. 2 முயலை தீ வளர்த்து சுற்றி சாப்பிட்டுட்டான். மீதி 4 கொண்டு வந்து கொடுத்தான். கொடுத்தவன் வாயை மூடிட்டு சும்மா இருக்கக்கூடாத. அவன் நடந்ததை வேறு சொல்லிவிட்டான். என்ன சொன்னான், 6 முயல் வேட்டையாடினேன், 2 நான் சாப்பிட்டேன் பசியில், 4 உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கேன். இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, அங்கே இருக்க ரிஷிகள் சொல்கிறாங்க, இவன் சாப்பிட்ட மிச்சத்தை கொண்டு வந்திருக்கான், இது சேஷம், தீட்டு. மனிதர் சாப்பிட்ட மிச்சத்தை சாமிக்கு கொடுக்கக்கூடாது. இவன் 4 அடித்து 4 அப்படியே கொண்டு வந்துருந்தானா தான் எடுத்துக்கலாம். இவன் அதில் 6 அடித்ததில் 2 இவன் சாப்பிட்டுட்டான். அப்போ இது எச்சி, இது முடியாது, புதுசாக போய் அடிச்சுட்டு வான்றான். அப்படி சில ரிஷிகள் சொல்கிறாங்க. அந்த ரிஷிகள்லேயே இன்னொரு குரூப்பு 2ஆக பிரியுது. அது என்ன சொல்லுது, ஐயா
நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம். நம்ம எத்தனை கேட்டு விட்டோம்? 4 தானே கேட்டு விட்டோம். அவன் 4 வேட்டையாடி அதில் 1 சாப்பிட்டுவிட்டு 3 குணம்தான்னா அது எச்சின்னு சொல்லலாம். அவன் எக்ஸ்ட்ரா 2 கொண்டு இருக்கான். அது யாருக்காக கொண்டு இருக்கான்? யாகத்துக்காக இல்லை, தனக்காக கொண்டு இருக்கான். வீட்டில் சாப்பிட்லாங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கான். வழியிலே பசி, வழியிலே தின்னுட்டான். அப்போ அவன் சாப்பிட்டது யாகத்துக்காக கொண்டு வரப்பட்ட முயல் அல்ல, தனக்கென்று வேட்டையாடப்பட்ட முயல் தான். அப்போ அது தீட்டு இல்லை, எச்சி இல்லை, சேஷம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த செட்டு முனிவர்களுக்கும் அந்த செட்டு முனிவர்களுக்கும் தர்க்கம் நடக்குது. நாங்கள் சொல்கிற ரைட்டு, நாங்கள் சொல்கிற ரைட்டு. அப்போ ஒரு சீனியர் ரிஷி வந்து அதை தீர்த்து வைக்கிறாருன்னு கதை. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதுவும் சரி மாதிரி தெரியும், அதுவும் சரி மாதிரி தெரியும். தர்மத்துக்கு தர்மம் மோதும். அதான் தர்ம சங்கட்டம் அப்படிங்கிறது. அதான் இங்கே சொல்கிறார், தந்தை தாய், தாயின் தந்தை 3 பேருக்கு சிராதம் செய்ய வேண்டியிருந்தா முதல்ல தந்தைக்கு பண்ணுங்கள், அப்புறம் தாய்க்கு பண்ணுங்கள், அப்புறம் தாயுடைய தகப்பனுக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். அடுத்து 46வது சாப்டரில் இந்த நரக ஜென்மம், ரொம்ப பாவம் பண்ணி நரகத்தில் போய் தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு மறுபடி வந்து பிறக்கிறாங்கல்ல, அவங்க வந்து சிரேஷ்டமான பிறப்பு பிறக்க மாட்டாங்க, அப்புறமும் அந்த தண்டனை கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 46வது அத்தியாயத்தில் சொல்கிறாரு. அதிகம் பொய் சொன்னவன் திக்குவாயாக பிறப்பான். பொய் சொல்வதே வாழ்க்கையின் லட்சியம் என்று வாழ்ந்தவன் ஊமையாக பிறப்பான். வாழ்க்கை பூரா மதுபானம் அருந்தி குடித்து குடித்து செத்தவன் கருப்பு நிற பற்களோடு பிறப்பான். திருடி திருடி வாழ்ந்தவன் நகங்களெல்லாம் விகாரமாக பிறப்பான். பிறன் மனைவியை தொட்டவன்னா வந்து அவளோடு தீய உறவு கொண்டவன் கொடிய தோல் வியாதியும் பிறப்பான். ஸ்கின் டிசீசஸ் இருக்கு இல்லையா, அது அவனுக்கு வருமா. அப்புறம் ஒரு வீட்டுக்கு சாப்பாட்டு நேரத்துக்கு முன்கூட்டி எச்சரிக்கை கொடுக்காம திடீர்னு உக்காந்து போய் சாப்பிட்றது இருக்க, அது தப்புங்கிறார் பெருமாள். அவர் என்ன சொல்கிறாரு, 12:30 மணிக்கு போகிறோம் ஒரு வீட்டுக்கு அப்படின்னா, இது சாப்பாட்டு நேரம், திடுதுப்புன்னு போய் நின்னோம்னா அவங்க தங்களுக்குன்னு வச்சுருக்க சாப்பாட்டை நமக்கு கொடுப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு யார் சாப்பாடு போடுறது, அதனால் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போவோம் அப்படிங்கிற அறிவு வேணும். அப்படி இல்லாமல் கரெக்டாக 12:45 அங்கே போய் உட்காந்தா அவங்க அப்போ தான் டைனிங் டேபிளில் உட்காந்துருப்பாங்க. ஐயோ விருந்தாள் வந்துட்டாங்களேன்னு சொல்லி தனக்கு வச்சுருந்த சாப்பாடை கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒன்று தாங்கள் பட்டினி கிடப்பாங்க, இல்லாட்டி அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. இது அவங்களுக்கு கஷ்டம் தானே. ஒருத்தன் இதையே ஒரு டெக்னிக்காக வச்சுருக்கான், சாப்பாடு நேரத்துக்கு போனால் எப்படியும் நமக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்கன்னு எந்த வீட்டுக்கு போனாலும் மீல்ஸ் டயத்தில் போகிறது. இப்படி போகிறவன் காக்காயாக பிறப்பான் அப்படிங்கிறார். காக்காய் எப்போவுமே வந்து இன்விடேஷன் இல்லாமல் தான் வரும். அது வந்து முன்கூட்டி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டா வருது, நான் இன்றைக்கி வர திங்கக்கிழமை 1 மணிக்கு நான் வர்றேன், எனக்கு எடுத்து வைங்கன்னு. வீட்டில் நீங்கள் அப்பளம் பொரிச்சியா இல்லை பஜ்ஜி போட்டால் உடனே அந்த வாசனைக்கு வந்துடும். அது மாதிரி இவன் காக்காயாக தான் பிறப்பான் அப்படின்றார். அப்புறம் யாருக்கு ஒரு யாகம் செய்யக்கூடாதோ அந்த யாகத்தை காசுக்கு ஆசைப்பட்டு செய்து தருகிற பிராமணர்கள் பன்றியாக கழுதையாக பிறப்பார்கள். சில வகை யாகங்கள் செய்யக்கூடாது. இப்போ விஸ்வாமித்திரர் வந்து ஒரு சண்டாளனாக மாறின திருச்செங்குவுக்கு அந்த கருப்பு சரீரத்தோடு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஒரு யாகம் பண்ணார். அந்த யாகத்துக்கு அவிர்வாகம் வாங்கி ஒருத்தருமே இல்லை, தேவர்களுக்கு பிடிக்கல. சில வகை யாகங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஒருத்தர் பணக்காரன் செய்ய சொல்கிறான், உனக்கு எவ்வளோ காசு வேணுங்க, உனக்கு 50 லட்சம் தரேன், எனக்கு இந்த யாகத்தை பண்ணிவிடு அப்படின்னு காசுக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி யாகம் பண்ணால் அந்த பிராமணன் வந்து பன்றியாக கழுதையாக பிறப்பானா. அப்புறம் மிதமிஞ்சின உணவு, ஓவர் ஈட்டிங். சில பேர் பார்த்தா சாப்பாட்டுக்கு முன்னால் முன்பசிக்கின்னு சாப்பிடுவாங்க, அப்புறம் மூக்க பிடிக்க சாப்பிடுவாங்க, அப்புறம் சாப்பிட்ட வாய்க்குன்னு சொல்லிட்டு அதை போட்டு குறைப்பாங்க. கையில் எந்நேரமும் ஏதாவது தீனி இருக்கும், பக்கோடா, முறுக்கு, மிக்சரு, வாய் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும்.
மாடு தான் ஆசை போடுங்கிறது கிடையாது, மனுஷனும் ஆசை போடுவான். இப்படி சதா தின்னுக்கிட்டே இருந்தால் அவன் புலியாக பிறக்கிறான் அப்படின்னு. புலி எப்படி பச்சை மாம்சத்தை திங்குது, அருவருப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் பிறரை சதா ஏசுபவன், அதாவது தனக்கு கீழே அடங்கினவங்க, வேலை பார்க்குறவங்க, அல்லது தான் குடும்பத் தலைவனாக இருந்தால் தனக்கு கீழே இருக்கிறவங்கள சும்மா ஏதாவது சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக ஏசுறது. அப்படி ஏசுகிறவன் பூனையாக பிறக்கிறாங்கிறான், பயந்து பயந்து வாழக்கூடிய ஜென்மம். அப்புறம் புத்தகம் திருடுகிறவன் குருடனாக பிறக்கிறான். பழங்கள் திருடுகிறவன் குரங்காக பிறக்கிறான். அப்புறம் நிர்பந்தப்படுத்தி சாப்பாடு போட வைத்தல். சில பேர் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க இவன் வந்ததே அவங்களுக்கு பிடிக்காது, சும்மா பிளேட் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் அவனே கேட்பான், என்னங்க மணி 4 காலாச்சு, ஒரு காப்பி குடிக்கிறவங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஒரு காப்பி கொடுத்தா என்னங்க அப்படிங்கிறது. சரி கேட்டு தொலைஞ்சிட்டானே அப்படின்னு அவங்க காப்பி கொண்டு வந்து வச்சா, வெறும் காப்பி தானே, 2 பஜ்ஜி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அதை நிர்பந்தப்படுத்தி அவங்ககிட்ட இருந்து உணவை பிடுங்கிறது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறவன் இருக்கானே, அவன் ஆண்மை குறைவுள்ளவனாக பெண்மை குறைவுள்ளவர்களாக பிறப்பார்கள். அப்புறம் பெண் சந்நியாசியோடு உடல் உறவு கொள்பவர்கள். இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு வெறுத்து தான் ஒரு பெண் சன்னியாசினியாக போகிறான். அவன் மனசை கெடுத்து அவளோட உடலுறவு கொண்டால் அவன் என்னடா ஆவான்னா ஆவியாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு நற்கதியே கிடைக்காது அப்படின்னு. ஏன்னா ஒரு நிவர்த்தி மார்க்கத்தில், ஆன்ம ஈடேற்ற மார்க்கத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை போய் இப்படி கெடுக்கலாமா? இது பெரிய பாவம். அவர் ஆவியாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அவன் அப்புறம் தண்ணீர் திருடுபவன், அதாவது இப்போல்லாம் தண்ணி விலைக்கு வைக்கிறாங்க. ஒரு பாட்டில் 15 ரூபா, ஒரு 5 லிட்டர் கேன் இத்தனை ரூபா, 10 லிட்டர் கேன் எத்தனை ரூபான்னு தண்ணி விலைக்கு வைக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் வாங்கி வச்சுருக்கிற தண்ணீரை நம்ம திருடி சாப்பிட்டோம்னா அது குற்றம் இல்லையா? அது சாதகப்பறவையாக பிறப்பான். சாதகப்பறவை இந்நேரமும் சந்திரனை பார்த்துக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு தண்ணி கிடைக்காதான்னு இருக்குமா, அந்த மாதிரி பிறப்பாங்களா? அப்புறம் தானியம் திருடுகிறவர்கள். ஒரு அரிசி கடையில் கூட்டமாக இருக்குது, அவர் முதலாளியால் எல்லாருக்கும் அரிசி போட முடியல, அசிஸ்டண்ட்டும் ஒரு பக்கம் சமாளிக்கிறான், இவர் ஒரு பக்கம் சமாளிக்கிறாரு. சந்தடி சாக்கில் இவன் ஒருத்தன் ஒரு சாக்கு மூட்டையிலேருந்து பையை லேசாக விரித்து பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டான், நல்லா ஒரு 2 படி அரிசி எடுத்துக்கிட்டான். இப்படியே திருடுறது ஒரு பழக்கம். இப்படி திருடினா அவன் எலியாக பிறக்கிறான்றான். ஏன்னா எலி தான் தானியம் திருடும். யாருமே எலியாக பிறக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. எலி யாருமே விரும்புறதில்லை, பொறி வச்சு பிடிச்சிருவாங்க. பூனை பார்த்துச்சுன்னா அவுட்டு. எலி ஒரு விரும்பத்தகாத பிராணி. இப்போ நாயை வளர்க்குறாங்க, பூனையை கூட சில பேர் வளர்க்குறாங்க, கிளி வளர்க்குறாங்க, குயில் வளர்க்குறாங்க. ஆனால் எலி யாரும் வளர்க்குறதில்லை, அருவருப்பான ஒரு ஜந்து. அப்புறம் வயதுக்கு வராத ஒரு பெண்ணை கெடுக்கிறவன் பாம்பாக பிறக்கிறான். குருவின் மனைவியோடு கூடுகிறவன் பச்சோந்தியாக பிறக்கிறான். ஆற்று தண்ணீரை தடுப்பவன் மீனாக பிறக்கிறான். ஆறுங்கிறது பல நிலங்களை தாண்டி வருதுங்க. எந்த ஆறும் ஒரு குறிப்பிட்ட ஆளுடைய நிலத்துக்குள்ளே மட்டும் தோன்றி அந்த ஆளுடைய நிலத்துக்குள்ளே முடியறதில்லை. எங்கேயோ பிறந்து எத்தனையோ பேர் நிலத்து வழியாக எத்தனையோ பேர் நிலத்தை தாண்டி போகுது. அதில் இடையில் இருக்கிறவன் ஏன் நிலத்து வழியாக தான் ஆறு போகுது, அதனால் இந்த ஆறு நான் தடுக்கிறேன், இந்த ஆற்று தண்ணீர் தடுக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு தடுக்கிறான்னு வைங்க, அவன் மறுஜென்மத்தில் அடுத்தாப்பில் நரக தண்டனை முடிஞ்சு மீனாக பிறக்கிறாங்க. இந்த மீனுடைய கொடுமை என்னென்னா, அசைவ உணவு சாப்பிடக்கூடிய விலங்குகள் கூட தன் இனத்தை தான் உண்பதில்லை. ஒரு நரி இன்னொரு நரியை சாப்பிட்றதில்ல, ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை சாப்பிட்றதில்ல ஜெனரலி பொதுவாக. ஆனால் மீன் என்னென்னா, சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிடும். கடலுக்குள்ளே இருக்கிற மீன்கள், குளத்துக்குள்ளே இருக்கிற மீன்கள்லாம் ஒன்றை ஒன்று தான் சாப்பிடும். அது வெளிச்சத்தை பார்க்க பாக்கியமில்லாத ஒரு பிராணி. இப்போ பறவைகளும் விலங்குகளும் எவ்வளோ ஹாயாக
வெளிச்சத்தை பார்த்து காற்றுல சந்தோஷமாக இருக்குது. ஆம்பிபயஸ் அனிமல்ஸ் இருக்குது, தண்ணியிலையும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். பறவைகள் மரக்கிளையிலிருந்து இயற்கை காட்சிகளை ரசிக்குது. இந்த மீன் வெளிச்சமில்லாத அந்த தண்ணிக்குள்ளேயே கிடக்கும். அந்த மீனுக்கு எதிரி யாரானா மீன் தான். அப்படி ஒரு ஜென்மம் அது கிடைக்கும். அப்புறம் தடுக்கப்பட்ட பொருள்களை விற்பவன், இந்த கஞ்சா, அபின், ஹெரோயின், இந்த மாதிரி மாஃபியா குரூப்ஸ் இருக்க, அதுங்க கண் நோயோடு பிறக்கிறார்கள். பெண்களை வஞ்சித்து ஏமாற்றுகிறவன் ஆந்தையாக பிறக்கிறான். அப்புறம் நறுமணப் பொருள்கள், நறுமணப் பொருள்கள்னால் இந்த ஃபேஸ் பவுடரு, சென்ட்டு, அப்புறம் உடம்புல துர்நாற்றத்தை நீக்கிறதுக்குன்னு சில வாசனை திரவியங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் திருடினாங்கன்னா அவங்க தண்டனை முடிஞ்ச பிறகு எப்படி பிறக்கிறாங்கன்னா, அவங்க பக்கத்தில் யாரும் உட்காரவே முடியாது. அந்த மாதிரி ஒரு துர்நாற்றம் அவங்க வியர்வையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க தோலில் அந்த மாதிரி துர்நாற்றம் உள்ள தோல் வியாதிகள்லாம் வரும். இப்படி நிறைய சொல்லியிருக்காரு. நான் ஒரு குறிப்பிட்ட சிலது மட்டும்தான் சொன்னேன். இதுக்கப்புறம் அவர் வைத்தரணி நதி அப்படின்னு ஒரு நதியை பற்றி சொல்கிறாரு. அது பல மைல் நீள அகலமுடைய நதியாம். அந்த நதி குருதியால் ஆனது. அதில் மாம்சம் மிதக்கும். குரூரமான முதலை போன்ற ஜலஜந்துக்கள் இருக்கும். அதில் மிதக்கிறவர்கள் ஐயோ அம்மா என்று அலறி கொண்டிருப்பார்கள். மிகுந்த பெரிய பாவம் செய்தவர்கள் அந்த நதியிலே வீசி எறியப்படுகிறார்கள். தாயை நிந்தித்து புறக்கணித்தவன், குருவை தூஷித்தவன், கற்புடைய மனைவிகளை கைவிட்டவன், குடும்பத்தை விட்டுவிட்டு ஓடிவிட்டவன், எஜமானுக்கு துரோகம் பண்ணின துரோகி வேலைக்காரர்கள், இவங்கள்லாம் இந்த நதியில் தூக்கி எறியப்படுகிறார்களாம். ஆனால் நிறைய தானம் கொடுத்தவன் இந்த நதியை ஈஸியாக கடப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பெண்களை கற்பழித்தவர்கள், பலாத்காரம் பண்ணினவர்களுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. கடுமையான தண்டனை. அப்படி கற்பழிக்கப்பட்ட பெண் உத்தமையாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவள் உடலை விற்று பிழைக்கும் வேசியாக இருந்தால் கூட கற்பழித்தல் என்பது ஒரு கனமான பாவம். விரும்பாத ஒரு பெண்ணை வலியுறுத்தி உன் ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு மிருக உணர்வுகள் அதிகமாகிவிட்டது, அப்போ நீ மனிதன் இல்லை என்று சொல்லி அவர்களுக்கென்று கொடுமையான தண்டனை உலகம் நரகத்தில் இருக்கிறது என்று பெருமாள் சொல்கிறார். ஒரு வைதிக ஆச்சாரம் தவறாத பிராமணருக்கு கொடுக்கப்பட்ட கோதானம், பசுதானம் இந்த நதியை எளிதாக கடக்க உதவும் என்று சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, 47வது சாப்டரில் 47வது ஸ்லோகம் இந்த புராணத்தை சூத முனிவர் மற்ற முனிவர்களுக்கு சொல்லி வர்றார். பெரும்பாலும் எல்லா புராணங்களையும் சூத முனிவர் தான் மற்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி சொல்லும்போது இவர் இந்த நரகத்தினுடைய தண்டனையை பூரா இவர் சொல்ல சொல்ல எதிராக உக்காந்துருக்கிற முனிவர்கள்லாம் அப்படி ஃபங்காயிட்டாங்க. இதெல்லாம் என்ன குட் நியூஸ் மாதிரியா இருக்குது கேட்குறதுக்கு. இந்த வைத்தரணி நதியை பற்றிய வர்ணனையை பார்த்தாலே பயமாக இருக்குது. ரொம்ப ஒரு கொடூரமான காட்சிகள் வர்ணிக்கப்படுகின்றன. அப்போ அந்த முனிவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த உலக வாழ்க்கையில் மனுஷன் பாவம் செய்யாமல் எப்படி வாழ முடியும்? நாலா பக்கமும் நம்ம ஐம்புலன்கள் நம்மை வேட்டையாடுகின்றன, தண்டனையோ கொடூரமாக இருக்குது என்று ஒரு மிரட்சி அவங்க கண்ணில். எப்படி தான் அந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோமோ தெரியலையேங்கிற மாதிரி. நமக்கே இப்படி இருக்கே, மற்ற மனிதர்களுக்கு எப்படி இருக்கும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். அதை சூத முனிவர் பார்த்துட்டார். உடனே அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா, அந்த டாக்கை பிரேக் பண்ணுறார். ஒரு ரூட்லேயே போய்கிட்டுருக்க வண்டி டக்குன்னு பிரேக் போட்டு ரூட்டை மாற்றுறார். நீங்கள் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படம் சீரியஸாகவே கொண்டு போனால் மக்களுக்கு பிடிக்காது. திடீர்னு ஒரு நகைச்சுவை காட்சி ஊற்றுவாங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் காமிக் ரிலீஃப்னு சொல்லுவோம்.
திடீர்னு காமெடின்னு வந்து கொஞ்சம் பஃபூன் வேலை பண்ணுவார் ஜனங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு. அது வந்து சேஞ்ச் ஆஃப் டேஸ்ட், ஒரு சுவை வேறுபாடு. அது மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, இப்படியெல்லாம் இருக்குது தண்டனை, நரகம் பயங்கரமானது தான், ஆனால் இல்லைங்களே, ஆனால் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ரிலீஃப் ஒன்று உண்டு அப்படின்றார். என்னது அப்படின்னா, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பக்தராக இருக்கிறவனுக்கு பாவங்கள் எளிதாக மன்னிக்கப்படுகின்றன அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை விடுறாரு. அப்போது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தால் கூட ஸ்ரீமன் நாராயண தியானம் என்பது பாவ பரிகாரமாகுது. அந்த ஸ்லோகம் பாருங்கள், 47வது ஸ்லோகம், 47வது அத்தியாயம். விஷ்ணுர் மாதா பிதா விஷ்ணு ஸ்வஜன பாந்தவாக ஏஷாம் ஏவ ஸ்திரா புத்திர் ந தேஷாம் துர்கதி பவேத். விஷ்ணுதான் என் தாய், விஷ்ணுதான் என் தந்தை, விஷ்ணுதான் என் உறவினர்கள் என்று எவன் வாழ்கிறானோ, எவனுடைய புத்தி சதா இந்த நினைவிலே இருக்கிறதோ, அவனுக்கு இந்த அவலங்கள் இல்லை, இந்த நரக தண்டனை இல்லை அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். அப்போ இந்த ரிஷிகள்லாம் ஒரு நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க. அவங்க விடுறாங்களோ இல்லையோ நாம் விடுவோம். ஒரு கதை புராணத்தில் உண்டு. ஒரு அவுட்சைடர், அதாவது நரகலோகத்தை சேராத ஒருவர், ஒரு மானிடன் யம தர்மராஜாவோட பேசிக்கிட்டு இருக்கான், ஞான விஷயங்களை பேசுகிறான். அப்போது பகவத் நாமாவனுடைய பெருமையை அந்த யமன் எடுத்து சொல்கிறான். அவன் சொல்கிறான், நீங்கள் பகவானுடைய நாமாக்களை சொன்னால் பாவங்கள்லாம் பறந்துவிடும். அச்சுதா அனந்தா கோவிந்தா கோவர்தனா வனமாலி கதி சார்ங்கி சங்கி சக்ரி அப்படின்னு அவர் எடுத்து சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய வேலைக்காரர்கள் ஓடி வருகிறார்கள் நரகத்திலிருந்து. மகாராஜா, ஒரு விண்ணப்பம், நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் வெளியே போய் பேசக்கூடாதா? இங்கே உள்ளே உட்காந்துட்டு பேசுகிறீங்க. நீங்கள் பகவத் நாமாவை சொன்ன உடனே அதெல்லாம் அந்த தண்டனை அனுபவிக்கிற பாவிகள் காதில் விழுந்து அவங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன. அவங்கள கத்தியால் வெட்டினா வெட்ட மாட்டேங்குது, நெருப்பால் பொசுக்குனா அவங்க பொசுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எங்களால் தண்டிக்க முடியல, எங்கள் டியூட்டியை பார்க்க முடியல நாங்கள். இந்த மாதிரி முக்கியமான சிரேஷ்டமான விஷயங்கள் இங்கே உட்காந்து பேசலாமா? நீங்கள் வெளியே போய் பேசுங்க அப்படின்ட்டான். அப்போது யாரோ ஒருத்தர்கிட்ட பகவானுடைய நாமாவை எடுத்து சொன்னால் யாரோ ஒரு பாவிக்கு அங்கே மன்னிப்பு கிடைக்கிறான், அது காதில் விழுந்ததுனால. அப்போ இந்த பகவத் நாமாவுடைய மகிமை என்ன பாருங்கள். அதனால தான் இறந்த பிணத்தை தூக்கும்போது அந்த ஆத்மா என்ன வாழ்க்கை வாழ்ச்சோ தெரியாது, அந்த ஆத்மா அந்த உடலுக்கு மேலே தான் நிற்கும். அது காதில் விழுகட்டுமேனு கோவிந்த நாமம் சொல்லுவாங்க, கோவிந்தா கோவிந்தா. அப்படி வந்தது தான் இந்த கோவிந்தா கோவிந்தாங்கிறது. சாவு வீட்டில் அதை சொல்லி சொல்லி நடைமுறையில் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிப்போச்சுன்னா, ஒரு விஷயம் அம்பேல் ஆகிட்டா கோவிந்தா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த பகவத் நாமா உச்சாரணம் காதில் விழுந்தால் கூட பாவங்கள் போகும், அவ்வளவு சிரேஷ்டமானது இந்த நாமாக்கள் அப்படின்னு. விஷ்ணுர் மாதா பிதா விஷ்ணு சுஜன பாந்தவாக ஏஷாம் ஏவ ஸ்திரா புத்திர்ன தேஷாம் துர்கதி பவேத்து என்று சொல்கிறார். இதனுடைய ரகசியத்தை தான் அப்படி எடுத்துக்கிட்டார் திருமங்கையாழ்வார். அவர் என்ன சொன்னார், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும். இவர் மிலேச்சியர் என்று குரு பரம்பரா பிரபாவம் சொல்லுகிறது. இவர் பிறவி ராஜா இல்லை. ஆனால் இந்த நாராயணநாம மகிமையினால் இவர் அரசருக்கு சமமாக மதிக்கப்பட்டார். திருமங்கை என்ற நாட்டுக்கு மன்னனானார். குலம் தரும், அடுத்து செல்வம் தந்திடும். மனிதனுக்கு உலகியல் வாழ்க்கையில் ரொம்ப தேவையானது காசு தான்.
பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமணிசை ஆழ்வார் யாருமே காசை பற்றி சொல்லலை. இந்த நம்மாழ்வார், மதுரை கவி ஆழ்வார் எல்லாம் இவங்கெல்லாம் காசை பற்றி ஒன்றும் பேசலை. காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறது திருமங்கை ஆழ்வார் தான். அவர் ஒரு 10 முடிகிற போது பார்த்தீங்கன்னா, இந்த 10 சொல்கிறவங்களுக்கு ஆட்சி கிடைக்கும், பெரிய பதவி கிடைக்கும், ராஜாவாவான், கஜானா கிடைக்கும், காசு கிடைக்கும்னு அவர் தான் சொல்லுவார். ஏன்னா திருமங்கை ஆழ்வார் வந்து வெரி ப்ராக்டிக்கல் மேன். காசு இல்லாமல் உலகத்தில் எப்படி சார் வாழ முடியும்? திருமணிசை ஆழ்வாராக இருந்தால் அப்படி லேசாக அப்படி தேய்ச்சா தங்கம் வந்துடும், நமக்கு அழுக்கு தானே வரும். இப்போ காசுக்கு என்ன பண்ணுறது? அதான் சொல்கிறாரு, செல்வம் தந்திடும் அடியார்படுதுயர் ஆயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும். பக்தர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அதன் விளைவாக இப்போ துன்பங்கள் வருது. இப்போ பக்தர்களாக இருக்காங்க, ஆனால் போன ஜென்மத்தில் ஏதோ தப்பு பண்ணி நிறையா கொடுமைகள் அவங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது, அவங்களுக்கு தணிக்கிறதுக்கு. அப்போது அந்த மாதிரி துன்பங்கள் வரும்போது அதை ஓட்டும். எது ஓட்டும்? எது தரும்? நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும். இந்த நாராயணன் என்ற ஒரு திருநாமம் அவ்வளவு மைனஸையும் போக்கும், அவ்வளவு ப்ளஸையும் கொடுக்கும் அப்படின்னு. இந்த நாராயண நாமத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அது நிரோஷ்ட நாமம், உதடுகள் ஒட்டாத நாமம். வஷக்காரகன்னா 2 உதடும் ஒட்டுது, விஷ்ணுகுன்னா 2 உதடும் ஒட்டுது, விஸ்வம், விஷ்ணுகு, வனமாலி, சர்வப்பிரகரணாயுதா இதெல்லாம் 2 உதடும் ஒட்டும். நிரோஷ்டம்னா உதடு ஒட்டாதது, அந்த நாம அது. அப்போ நீங்கள் பஸ்ஸில் போகும்போது கூட பக்கத்தில் இருக்கிறவங்க நோட் பண்ண மாட்டான், வாய்க்குள்ளேயே நாராயண நாராயண நாராயணன் சொல்லிட்டு வரலாம். அவருக்கு திருமங்கை ஆழ்வார் நம்ம மேலே இறக்கப்பட்டு நாராயணக அப்படிங்கிற சம்ஸ்கிருத நாமத்தை நாராயணான்னு தமிழ் படுத்தி கொடுத்துருக்காரு. அப்போ நாராயணா அப்படின்னு கூட சொன்னாலும் அதே எஃபெக்ட் உண்டு. கேட்டால் திருமங்கை ஆழ்வார் சொன்னார்லேன்னு சொல்லலாம்ல. அதனால் இந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கிருபையானது நம் பாவங்களை மன்னிப்பதற்கு, பகவான் மன்னிப்பதற்கு உதவும், அவற்றிலிருந்து தப்பிக்கலாம். இந்த கருட புராணம் இது சொல்லுது. இப்போ நான் வந்து கருட புராணம் இப்படியெல்லாம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு புராணத்திலேருந்து இந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்லி எந்த பாவமாக இருந்தாலும் போகும்னு இந்த புராணம் சொல்லுது அப்படின்னா என்ன ஆகிடும்? இந்த கருட புராணத்துக்கும் அந்த புராணத்துக்கும் கிளாஷ் ஆகிடும். கருட புராணம் வெர்சஸ் விஷ்ணு புராணம்னு ஆகிடும். கேட்குறவங்களுக்கு இது சொல்கிறது ரைட்டா, அது சொல்கிறது ரைட்டா அப்படின்னு சந்தேகம் வரும். எந்த கருட புராணம் நரகத்தை பற்றியும் தண்டனையை பற்றியும் சொல்லுகிறதோ அதே கருட புராணம் இந்த விஷ்ணுவின் மகிமையை பற்றியும் சொல்லுது. யாரோ சொல்லலை, விஷ்ணுவே சொல்கிறாரு. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பீஷ்மர் சொன்னார், மற்ற ஸ்லோகங்களை வியாசர் சொன்னார், ஆனால் இங்கே பெருமாளே சொல்கிறாரு, என் பக்தன் மன்னிக்கப்படுகிறான், என் பக்தன் தண்டிக்கப்படுவதில்லை. ஸோ இந்த தாரக மந்திரத்தை மனதில் வைத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு பக்தி செய்வோம். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.